கல்லில் செதுக்கிய கவிதைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கல்லுக்கே உயிர் கொடுத்த ஒரு கோயில பாத்திருக்கீங்களா? ஆமா, 800 வருஷத்துக்கு முன்ன கர்நாடகாவோட ஹொய்சாலர் கலாச்சார சின்னமான சோமநாதபுர சென்னகேசவ கோயிலுக்கு தான் ஒரு விர்ச்சுவல் டூர் போக போறோம். இங்குள்ள ஒவ்வொரு சிற்பமும் முன்னோர்களின் கலைத்திறனுக்கு சாட்சியா நிற்கும் ஒரு மகா சமுத்திரம். இங்குள்ள ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு கதை சொல்லும். வாங்க அந்த அதிசயத்தை பார்க்கலாம். இந்த கோயில கட்டி முடிச்சப்போ இந்த கோயிலோட அழக ரசிச்சு இந்த கோவில் தேவேந்திரர்களோட இந்திர லோகத்துல இருக்க வேண்டியது தெரியாம இங்க பூமியில வந்துருச்சுன்னு இந்த கோயில செதுக்குன சிற்பியே கல்வெட்டுல எழுதியிருக்காராம். மைசூர் பேலஸ்ல இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள இந்த கோயிலோட ஒரு சின்ன கேப் கூட இல்லாம சிற்பங்களை செதுக்கி இருக்கிறதாலேயே 2023ல உலகமே வியந்து பாக்குற அளவுக்கு இந்தியாவோட 42வது உலக பாரம்பரிய சின்னமா யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. கிபி 1268ல கர்நாடகாவையே ஹொய்சால பேரரசு ஆட்சி செஞ்சப்போ 3ஆம் நரசிம்மவர்மர் அவரோட படைத்தளபதி சோமநாத தண்டநாயக்கர் அந்த காலத்திலேயே காவிரி ஆற்றங்கரையில ஒரு கிராமத்தை உருவாக்கி நடுவுல ஊருக்கே அழகா கட்டிய கோயில் தான் இந்த சென்னகேசவ கோயில். சென்னன்னு சொல்லப்படுற வார்த்தைக்கு அழகுன்னு பொருள். அப்படி அழக பார்த்து பார்த்து ரசித்து கட்டி இந்த கோயில 14ஆம் நூற்றாண்டுல டெல்லி மாலிகப்பூர் படையெடுப்பு மிகப்பெரிய சேதத்தை உண்டு பண்ணது. அப்புறம் 19ஆம் நூற்றாண்டுல மைசூர் அரசாங்கம் இதை சீரமைச்சாங்க. இந்த சென்னகேசவ கோயில் திரிகுடா வகை கோயில்னு சொல்றாங்க. அதாவது ஒரே இடத்துல 3 கருவறைகள் 3 கோயில்களும் ஒன்று சேர்ந்து கேசவர், ஜனார்த்தனர் மற்றும் வேணுகோபால சுவாமின்னு 3 மூலவர்களா மகாவிஷ்ணுவே 3 வெவ்வேறு வடிவங்களை தரிசிக்கலாம். கையில புல்லாங்குழலோட காலை கொஞ்சம் அடிச்சு நின்ற குளத்துல அருள் தருபவர் வேணுகோபாலர். அதோட 4 கைகள்லயும் சங்கு, சக்கரம், கதாயுதம், தாமர மலர்களை ஏந்தி கம்பீரமான தோற்றத்தோட கருவறையில அருள் தரும் ஜனார்த்தனர். ஆனா இதுல கசப்பான ஒரு உண்மை என்னன்னா, அந்நிய படையெடுப்புல மூலவரான சென்னகேசவர் சிலை சிதைக்கப்பட்டு களவாடப்பட்டதுதான். 3 மூலவர்களோட 3 கருவறைகளும் ஒரே மண்டபத்துல இணையற மாதிரி அமைஞ்சிருக்க கோயிலோட மாஸ்டர் பீஸே இந்த 9 தாமரை மலர்கள் மலர்ற மாதிரி செதுக்கியிருக்க இந்த மேற்கூரைங்க தான். முதல்ல கீழே உள்ள தூண்களை கவனிச்சா நல்லா ஷைனிங்கா ஒரு மரத்தை கடைசல் மிஷின்ல வச்சு செதுக்கின மாதிரி ஈவனா ஷைனிங்கா ரவுண்டா இருக்கு. ஆனா இது மரம் கிடையாது, கற்கள் தான். 800 வருஷத்துக்கு முன்ன இவங்க கிட்ட என்ன டெக்னாலஜி இருந்திருக்குன்னு தெரியல. அப்படியே தூண்களை ரசிச்சுட்டு மேல கோயிலோட மேற்கூரையை பாருங்க. இதை என்னன்னு சொல்ல, முழுக்க முழுக்க கல்லாலான ஒரு கவிதைன்னு சொல்லலாம். மொத்தம் 16 வகையான சதுர வடிவ மேற்கூரைகள் இருக்கு. இதுல என்ன ஆச்சரியம்னா, ஒவ்வொரு டிசைனும் வேற வேற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதாவது மொத்த கோயிலோட மேற்கூரை தீமே ஒரு தாமரை பூவை வச்சு ஒரு சின்ன மொட்டா இருக்கும்போது தாமரை பூ எப்படி மெல்ல மெல்ல மலர்ந்து முழு தாமரையா விரியும்ன்ற ஒரு டைம் லேப்ஸ் வீடியோவை பார்க்கிற ஃபீலிங் கொடுக்கற மாதிரி செதுக்கி இருக்காங்க. இந்த தர்மத்தின்படி பிறப்பு இறப்பு சுழற்சியா, பிரபஞ்சத்தோட தொடக்கம் முடிவு சுழற்சியா தொடருதுங்கிறத 2 பாம்புங்க பின்னி இருக்க மாதிரி சிக்கலா செதுக்கி இருக்கிறாங்க. நடுவுல இருக்க இந்த மொட்டு பிரபஞ்சத்தோட மையக்கரு, அது புவனேஸ்வரி குறியீடுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவோட பல சிக்கலான சிற்ப வேலைப்பாடுகள் கொண்ட இந்த பிரம்மாண்ட கோயிலை கட்டி முடிக்கவே 103 வருஷங்கள் ஆனதா கல்வெட்டுகள் சொல்லுது. இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த சிற்பக்கலையோட உச்சம் பல போர்களை சந்திச்சிருந்தாலும் பல சிதைவுகளை கண்டிருந்தாலுமே திரும்ப திரும்ப இந்த கோயில் சொல்வது காலம் அழிந்தாலும் கலை அழியாதுன்ற செய்தியை தான். இந்த கோயிலுக்கே இன்னும் மேல மேல அழக கொடுக்கறது இந்த நட்சத்திர மேடைனே சொல்லலாம். இத ஜகதின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தரையில இருந்து பாக்குற ஒரு ட்ரோனோட ஷாட் மாதிரி மேல இருந்து பார்த்தா ஒரு பெரிய கல் தாமரை விருந்து இருக்க மாதிரி இருக்கும். ஆனா ஏன் இப்படி கட்டினாங்கன்ற டெக்னிக்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம்தான். சாதாரணமா ஒரு சதுர வடிவ சுவர்ல ஒரு 10 சிலைகளை தான் வைக்க முடியும். அதே வளைஞ்ச மாதிரி இருந்தா 30 சிலைகளை வைக்கலாம். பதினாறு புள்ளிகளை இணைக்கிற இந்த ஸ்டார் ஷேப் மேல சூரியன் எந்த பக்கம் வந்தாலுமே சிலைகள் மேல வெளிச்சம் போட்டு ஒரு சிலையோட வெளிச்சம் இன்னொரு சிலையில தெரிஞ்சு ஒரு 3D எஃபெக்டையும் கொடுக்கும். இந்த சிற்பங்கள் எல்லாமே சோப் ஸ்டோன்னு சொல்ற ஒரு வகை கல்லுல செதுக்கப்பட்டிருக்கு. செதுக்கும் போது சாஃப்டா வளவளன்னு இருக்கிற இந்த கல்லு நாளடைவுல வைரம் மாதிரி கட்டியா ஸ்ட்ராங்கா ஆகிடும்.
இந்த சிற்பங்களோட சுவாரஸ்யமான விஷயமே ஒவ்வொரு சிலையோட பீடத்திலயும் அந்தந்த சிற்பங்களை செதுக்குனவங்க பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. அதை வச்சு பார்க்கும்போது மல்லிதம்மான்ற தலைமை சிற்பி தான் இந்த கோயில்ல முக்கால்வாசி சிலைகளை செதுக்கி இருக்காங்கன்னு தெரிய வருது. கீழிருந்து மேலாக 8 அடுக்கா சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கு. பாட்டம்ல ஆயிரக்கணக்கான யானைகள் இந்த கோயிலோட பாரத்தை தாங்குற மாதிரி, அடுத்து குதிரைகள் கடவுளோட ஆற்றல், போர் வீரர்களோட வீரம், சின்ன கேப் கூட விடாம தத்ரூபமா சின்ன சின்ன சிலைகளா செதுக்கப்பட்டு, மேலையும் மகாபாரதம் ராமாயண கதைகளை சொல்ற மாதிரி ஒவ்வொரு சிலையும் சின்னதா செதுக்கப்பட்டிருக்கு. இந்த கோயிலை சுத்தி மகாவிஷ்ணுவோட 10 அவதாரங்கள், அப்புறம் அந்த 10 அவதாரங்களோட புராண கதைகள்னு ஏகப்பட்ட சிற்பங்கள் நிறைஞ்சு கலைக்கூடமா விளங்குது இந்த கோயில். கடிகார சுழல்ல திசையில நாம இந்த நட்சத்திர மேடை மேல நடக்கும்போது மகாபாரத ராமாயண கதை சிற்பங்களை வச்சு முழுசா நம்ம புராண கதைகளை தெரிஞ்சுக்க முடியும். இவ்வளவு அழகான இந்த கோயில் பல படையெடுப்புகளையும் சந்திச்சிருக்கு. மாலிக் கபூர் போன்ற அந்நிய படையெடுப்புகளால இங்குள்ள பல சிலைகள் சிதைக்கப்பட்டு மூலவரான சென்னகேசவர் சிலையே சிதைக்கப்பட்டது. இதனால இந்த கோயில் இந்த தர்மத்தின்படி உடைஞ்ச சிலைகள் இருக்கிறதால இங்க சிலைகளுக்கு பூஜைகள் நடக்கிறது இல்ல. அதனால இந்த கோயில இந்திய தொழில் ஆய்வுத்துறை ஒரு பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வராங்க. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியல்ல இந்த கோயிலும் இடம் பிடிச்சிருக்கு. ஆனா பூஜைகள் நடக்கிறது இல்லைன்னாலும் சிற்பங்களோட கலைநயம் அதை உயிர்ப்போட நமக்கு காட்டுது. மொத்தத்துல இந்த கோயில் ஆன்மீகத்தலம் மட்டும் கிடையாது. இது இங்குள்ள சிற்பங்களை செதுக்கிய சிற்பிகளோட உழைப்புக்கும் கலைநயத்துக்கும் கிடைத்த வெற்றியாவும் இன்னைக்கு வரைக்கும் நம்மை பிரமிப்புக்கு உள்ளாக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சான்றுதான் இந்த கர்நாடகா சென்னகேசவ கோயில். ஆக மொத்தம் வரலாறையும் சிற்பக்கலையோட ஆன்மீக ரகசியத்தையும் சொல்லும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் செஞ்சு உங்க மதிப்புள்ள கமெண்ட்ஸ் எழுதி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.